ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜோனோ தமிழ் பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஃப்ரீ ஃபயரில் நம்ம ஜோன் சர்வே தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஜோன் சர்வேக்கு ஃபஸ்ட்டு தேவையானது பார்த்திங்கன்னா கேரக்டரு. ஓகேங்களா? நான் காமிக்க கேரக்டர் வச்சுட்டு போங்க. அது இல்லாமல் இது லோட் அவுட் பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கேன் லெட்ஸ் பேக்கெட். ஓகேங்களா? அது வச்சுக்கோங்க. அதே மாதிரி லேண்டிங் முக்கியம் கைஸ். ஜோன் சர்வேல நான் பாயிண்ட் வச்சு ரெட் கலரில் பாயிண்ட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அந்த இடத்துலலாம் கன்ஃபார்ம் பைக்கில் இருக்கும், அதாவது கார் பைக் சம்திங் அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து கரெக்டான நேரத்தில் வாங்கிக்கோங்க. நான் வந்து எப்போயும் இந்த மில்லோட லெஃப்ட் சைடு வந்து வாங்குவேன். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஒரு 4 வண்டிக்கிட்டேயாவது இருக்கும். 4லாம் ஒட்டுக்கா 4 இருக்காது, கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி. ஓகேங்களா? அதனால கரெக்டாக அங்கே வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தோன்னே ஒரு வண்டியும் ஒரு ஜீப்பும் நின்றுச்சு. ஓகே, இப்போ உள்ள ஒரு 500 டோக்கன் இருந்துச்சு கைஸ். அதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சரி வண்டி எடுத்துருவோம். பார்த்திங்கன்னா அதேமாதிரி ஒரு சைடு வந்து இது வந்து ஸ்குவாடு மேட்ச்னால் வந்து எப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, இதில் ரேண்டம் பிளேயர்ஸ் ஒன்லி. ஓகேங்களா? அவங்கள வச்சு தான் வந்து ஜோன் சேவ் பண்ணுறேன். சில பேர் பார்த்திங்கன்னா என்கிட்ட ஸ்குவாடு இல்லை ப்ரோ, நான் எப்படி ஜோன் சேவ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. இது ஃபுல்லி ரேண்டம் ஸ்குவாடு தான். ஓகேங்களா? இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த மேட்ச் வந்து பூயா அடிச்சிருப்போம். பார்த்திங்கன்னா இறங்கினோடனே இங்கே பக்கத்துலேயே ஒருத்தர் வாங்கிட்டான். நான் பார்க்கல, இல்லைனா கன் எடுத்தோன்னே நான் மனமேட்லேயே அவனை அடிச்சு வைக்கணும். இந்த இடத்துல வண்டி மாட்டிக்கிச்சு. சரி அவனை போய் அடிச்சுடுவோம் கைஸ். ஏன்னா இப்படி சொல்கிறது பின்னாடி வந்து நம்மளுக்கு குறைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? செத்தாலும் பரவாயில்லன்ட்டு நான் போய் அடிக்க ஆரம்பிச்சிடுவேன். கரெக்டாக நான் போகும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக வீட்டு மேலே ஏறுவோம். பார்த்திங்கன்னா தெரியும் கீழே. சரி நான் இங்கே போய் உட்காந்துருவேன். சரி அவன் வர வரைக்கும் உட்காந்துருப்போம் போய் நான் உட்காந்துருவேன். இங்கே வந்து ஸ்பீட் பண்ணிட்டேன் கைஸ். ஏன்னா அவன் வரக்கு லேட் ஆகிடுச்சு. பொறுமையாக வரான் கைஸ். அவன் நேடு போட்டான், அதுலேருந்து எப்படியோ தப்பிச்சாச்சு. நான் வந்து இவன் குதிக்கும் போது நான் அடிச்சிருந்தேன்னா இங்கே தப்பிச்சிருப்பேன். ஓகேங்களா? கொஞ்சம் தப்பு பண்ணனால இதாகிடுச்சு. அப்போ வந்து இப்போ இருக்க அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கூப்பிட்டு வந்துடுவாங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து அடித்தோடனே அவனை நம்ம எனிமி ஃபஸ்ட் அடிக்கணும். அடித்தோடனே வந்து ரிவ்யூ ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிங்கன்னா வச்சுக்கோங்க ட்ராவ் ஆகும். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு டைம் லிமிட்டுக்கு மேலே ட்ராவ் ஆகிடும் மேட்ச்சு. உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்து ரிவ்யூ ஆவாங்க. ஓகேங்களா? இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புதுசு தெரியாத நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ட்ரா ஆவானா 2 பேருமே ரிவ்யூ ஆகிடுவீங்க. இவன் பார்த்தீங்கன்னா 60 டேமேஜ் கொடுத்தேன்ட்டு ஏறி வந்தான். நான் ஸ்னைப்பரில் ஒரு அடி அடிச்சு MP5 அடிச்சிட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ரிவ்யூ ஆனோடனே இந்த இடத்துல வந்து வாங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு 2000 டோக்கன் வந்துச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1600 தான் இருக்குது. வந்து அது ஏன் தப்பு தான், தெரியாமல் இதாகிடுச்சு. செத்தனால டோக்கன்லாம் போயிடுச்சு. ஏன் ப்ரோ மைண்டி உங்கள் லூட்டுக்கே போய் எடுக்கலாம்ல டோக்கன் அப்படின்னா, அது அப்டேட்லேருந்து அப்படிலாம் பண்ண முடியாது. உங்கள் லூட் மட்டும்தான் இருக்கும், டோக்கனும் காணாமல் போயிடும். நீங்கள் செத்ததுக்கப்புறம் அது உங்கள் டோக்கனில் வந்து பாதி டோக்கன் இருக்கும். ஓகேங்களா? இப்போ 1000 டோக்கன் வச்சுக்கிறீங்கன்னா ஒரு 500 டோக்கன் இருக்கும். அந்த மாதிரி தான் கைஸ். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஜோன் சேவுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ளூ கலர் இன்னிலது, நார்மல் இன்னிலது, ஃபுல் மெடிக்கேட் வந்து 12 ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் நீங்கள் வந்து மெடிக்கேட்டே எடுக்க தேவையில்ல, அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேக்குள்ளேயே வந்துடும். ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபுல் மெடிக்கேட்டு இந்த அப்டேட் வந்து 4 ஃபுல் மெடிக்கேட் மேலே உங்களால் எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோனுக்குள்ளே வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கீழே ஒரு சர்வ் கலரில் அதாவது 6 அப்படின்னு ஒரு நம்பர் போட்டிருக்குல்ல, அது 10 கிட்ட வந்தோடனே உங்களுக்கு வந்து டேமேஜ் வந்து அதிகமாக விழுகும். இது வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜோன் சேவுக்கு ஃபஸ்ட்டு முக்கியம். அது வந்து நீங்கள் வந்து ஜோனுக்குள்ளே போனோடனே அது வந்து காணாமல் போயிடும். அதாவது 1 செகண்ட்னா அது 3 or 4 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்து காணாமல் போயிடும். ஓகேங்களா? அது காணாமல் போனோடனே மறுபடியும் நீங்கள் ஜோனுக்குள்ளே வந்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அது 10 வரைக்கும் நீங்கள் ஜோனுக்குள்ளேயே வந்தீங்கன்னா டேமேஜ் அதிகமாக விழுக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதையும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதான் வந்து முக்கியம் ஃபஸ்ட்டு. அதேமாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி நிறையா ஃபுல் மெடிக்கேட் இருக்கும். அதாவது இந்த அப்டேட் பழைய அப்டேட் தான் கைஸ் இது. இதில் வந்து நிறையா ஃபுல் மெடிக்கேட் வந்து அந்த இதுக்குள்ளேயே வச்சு வைப்பாங்க. ஓகேங்களா? அது எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து டீம்மேட் வந்து எல்லோரும் செத்துட்டாங்க. நான் வந்து இங்கேயே ரிவ்யூ பண்ணியிருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் சொன்னேன்ல டைம், அது வந்து 10 வந்துருச்சு முதல்ல. அது ஃபஸ்ட்டு பார்க்கணுங்க. நீங்கள் ஒரு சைடு அது பார்த்துட்டே இருக்கணும். அதனால் நான் இங்கே வந்து ரிவ்யூ பண்ணோன்னே இங்கே எனிமி வந்துட்டான். வந்தோடனே ஈஸியாக நீ அடிச்சிட்டான். பார்த்தீங்கன்னா கடைசி ஜோன் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். ஜோன் சேவை வந்து கடைசி ஜோன் வரைக்கும் தான் இந்த இது வந்து கொண்டு வர முடியும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நான் வந்து சாகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்திருப்பேன். இங்கே வந்து ஒரு ஜீப் பார்த்துருப்பேன். ஓகேங்களா? அதனால் இந்த லிஸ்ட் பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் மெடிக்கேட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் 3 கிடைக்கும் கைஸ். அதனால் நான் 2 வாங்கி வச்சிட்டேன். ஒன்று வந்து கையிலையும் ஒன்று வந்து கீழே போட்டு யூஸ் பண்ணிட்டேன். வெண்டிங் மிஷினில் ஃபுல் மெடிக்கேட் இருக்கும், அதையும் நான் வாங்கிட்டு ஜோனுக்கு ஃபுல் மெடிக்கேட்டாக போட்டு போயிட்டேன். பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த லிஸ்ட் பேக்கெட் வாங்கி இது போட்டதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து ஃபுல் மெடிக்கேட்டோட பாக்ஸ் வந்து வாங்கி வச்சிடுவேன்.
வாங்கிட்டு நான் வண்டி வந்து உடையக்கூடாதுன்னு நான் இங்கே நிறுத்திப்பேன். என் டீம் ஒருத்தர் காலி இருப்பேன். இங்கே ஒருத்தர் வாங்கியிருப்பேன். நான் போய் அடிக்கலான்னு பார்த்தா அவன் சீக்கிரம் அடிச்சிட்டான் போல. அவன் நல்ல பிளேயர் ஓகேங்களா. அவன் பார்த்தீங்கன்னா டீம்மேட் நின்று பூய் அடிச்சிட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஒரு கில்லு தான் அடிச்சு வைப்பேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 43 ஏறி இருக்குது. அதனால் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் போயிட்டேன். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.